இந்திய மக்கள் தொகை 146 கோடியை எட்டியுள்ளது. மக்கள் தொகை தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா திகழ்ந்தாலும் நாட்டின் மொத்த கருவுறுதல் விகிதம் 1.9 குறைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவின் மக்கள் தொகையில் 68% பேர் வேலைக்கு போகும் தகுதி உடையவர்களாக உள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 40 ஆண்டுகளில் மக்கள் தொகை 170 கோடியை தொட்டு அதன்பின் படிப்படியாக சரியும் என ஐநா ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் சீரமைக்கப்பட்டு வரும் சாலை பணிகளை செப்டம்பர் மாதத்திற்குள் முடிக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அலுவலர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தின் போது அதிகாரிகளிடம் உரையாடிய அவர், நெடுஞ்சாலைத்துறையின் நம்ம சாலை செயலி மூலம் பொதுமக்கள் அளிக்கும் புகார்களுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என அறிவுறுத்தினார். மதுரை கோரிப்பாளையம் ஜம்பாபுரம் மார்க்கெட் பகுதியில் மனைவியை தலையில் கட்டையால் தாக்கி கொலை செய்துவிட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்து உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வயல்காட்டுச்சாமி தெருவைச் சேர்ந்த மேலலோக்ஷினி திடீரென வீட்டில் மயங்கிய நிலையில் சடலமாக கிடந்தது குறித்து போலீசாருக்கு தகவல் சென்றது. அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்ததில் அவரது தலையில் கட்டையால் தாக்கிய காயங்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து மனைவியை கட்டையால் அடித்து கொலை செய்துவிட்டு கணவர் ராமரத்தினம் நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.